மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கரூரில் நம்முடைய முதலமைச்சர் சோசப்பு விஜய் பேசி முடிச்சிட்டாரு. அவர் பேசிய பேச்சினுடைய சாராம்சம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, டெஃபினட்டாக லைவ் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் இப்போ சினிமா பார்க்குறதே விட்டீங்க, நியூஸ் சேனல் தான் பார்க்குறீங்க. இருந்தாலும் அவர் எதுக்காக பேசினார், என்ன பேசினார் அப்படின்றத நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். அது சரியா தப்பா நீங்களே முடிவு பண்ணீங்க. இதை பற்றி தான் பேச போகிறேன். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. அன்பு நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம நிறைய விஷயத்த பேச முடியும். வாங்க இப்போ நம்ம கரூரில் அவர் என்ன பேசினாருன்னு பார்க்கலாம். கருப்பு ட்ரெஸ்ஸில் வந்தார், துக்கம் அனுஷ்டிக்கிறாராம், துயரத்தில் இருக்காராம், துன்பத்தில் இருக்காராம், கஷ்டத்தில் இருக்காராம், அப்படியே ரொம்ப சோகத்தில் கடந்து வந்திருக்காராம், நடந்து வந்திருக்காராம். இப்படியெல்லாம் அடுக்குமொழி பேசுவார்னு நினச்சிங்களா? அதான் வருத்தத்தோடு நான் வந்திருக்கேன், எத்தனையோ பிரச்சனையை தாண்டி வந்திருக்கேன், கரூருக்கு போறதில்ல, இவங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு யோசிக்கிறேன். நான் இப்படி வந்து சேர்ந்திருக்கேன். இங்க வரும்போது கூட காவல்துறை, இந்த காவல்துறையை நான் வந்து ரொம்ப நம்பினேன். ஏன்னா எனக்கு வந்து பெரம்பலூர்ல எனக்கு வந்து ரொம்பவே காவல்துறை நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க. ஆனா அந்த கரூர் போலீஸ் எனக்கு அலாட் பண்ணியிருந்தாங்கன்னா நாங்க உஷாரா இருந்திருப்போம். அரியலூர்ல நல்லது பண்ணாங்க, அந்த போலீஸ் நல்ல போலீஸ், பெரம்பலூர்ல நல்லது பண்ணாங்க, அந்த போலீஸ் நல்ல போலீஸ் அப்படின்னு பேசிவிட்டு இந்த போலீஸ்க்கு ஏன்டா நன்றி சொன்னாரானா, போலீஸை நம்பிட்டாராம். போலீஸை நம்பி போலீஸ் இந்த இடத்துல தான் நில்லுங்க நீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அந்த இடத்துல போய் நின்னாராம். அதனால அந்த துயர சம்பவம் நடந்துருச்சு. இப்ப நீங்க என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சிச்சா? நான் கூட யோசித்தேன், அந்த விஜயபாஸ்கர் சான்கோ இருக்குல்ல, ஊழல் பெருச்சாளிகளா இருந்து இப்போ 30 கேஸ் 40 கேஸ்ன்னு வாங்கி வச்சிருக்கிற 2 விஜயபாஸ்கர் சான்கோ, இந்த இந்த மற்றும் பலர், அதுவும் வந்து தீஞ்சு போன சக்தியிலேருந்து இவர் போய் ஆளை பிடிச்சி தூக்குறாருல, அள்ளிட்டு வராருல, கொள்ளைச்சிட்டு வராருல, அதுல இருந்து வந்த அந்த இணைப்பு விழான்னு ஒரு விழா ஒன்று நடத்துறானுங்கல்ல, 10,000 பேர் சொல்லி 1000 பேரோட வராம இருந்த ஒரு விழா எங்க மகாலிபுரத்துல. அந்த விழால வளர்ந்து கட்ட அமைச்சரா இருக்கிற ஆதவ் ஒரு பேச்சு பேசினார். கரூர் சம்பவத்துல முடிக்க வேண்டிய ஒரு கணக்கு இருக்கு, அதை நான் முடிக்காம விட மாட்டேன், போலீஸை வச்சு உன் பையனுக்காக போலீஸை வச்சு கொன்னுட்டியே அப்படின்னு ஸ்டாலின் மேல பழிய போட்டு போலீஸ்காரன் தான் கொலகாரன் ஆக்கி விட்டார் இல்லையா. நான் கூட நினைச்சேன் வளர்ந்து கட்ட அந்த ஆதவ் கொஞ்சம் மூக்கு பெருசா புடப்பா இருக்கிறதுனால இந்த மாதிரிதான் லூஸ்தனமா பேசுறாரு போல இருக்கு, அமைச்சரா இருக்கவே லாக்கியில் இருந்தாள் அப்படின்னு நினைச்சேன். ஆனா உண்மை இப்பதான் தெரியுது. அன்னைக்கு புரியல, இன்னைக்கு புரிஞ்சிருச்சு. என்னன்னா, பேசின முதலமைச்சர் சோசப்பு விஜயே இந்த லட்சணத்துல பேசினா இதோட அடிப்படை என்ன பேசுவார்னா இவர் சொல்றதா அவர் பேசுவார். இவரே சொல்றாரு போலீஸ் தான் காரணம்னு. அப்படி சொல்லாம போலீஸ் தான் திட்டமிட்டு எங்களை அந்த இடத்துல தள்ளுச்சு, இது தெரியாம போலீஸை நம்பி நான் போலீஸ்க்கு நன்றிலாம் வேற சொல்லிட்டேன். இதை யார் உங்களுக்கு உத்தரவு போடுறது, யார் உங்களுக்கு கொடுத்தது, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது அப்படின்னு எல்லாம் யாருன்னு சொல்லி தொலையன். நீதான் முதலமைச்சர்ல, இப்ப உனக்கு உன் கண்ட்ரோல்ல தானே காவல்துறை இருக்கு, எல்லாமே உன் கண்ட்ரோல்ல தானேப்பா இருக்கு. இதான் முதலமைச்சர் சோசப்பு விஜயாச்சே, சொல்லு. யாருன்னு உனக்கு தெரியுமில்ல, அப்ப சொல்லி தொலை. அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிற? யார் தெரியுமா பேர் சொல்ல மாட்டேங்கிறார். உங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தாருல்ல, என்னன்னா ஸ்கிரிப்ட் எவனோ எழுதி கொடுத்தவன் வேற ஸ்கிரிப்ட் எழுதி கொடுன்னு நினைச்சிருப்பான் போல இருக்கு. கொஞ்சம் வீரா வேசமா ஆவேசமா அப்படியே கட்டுக்கதை, அந்த கதை கான்ஸ்பிரசி தியரியும் கலந்து கட்டி பஞ்ச் டயலாக் எல்லாம் போட்டு பயங்கரமா பேசுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. அந்த பிளான் எடுபடல. கடைசியில் என்னடா பண்றதுன்னு தெரியல. இப்ப என்ன நடந்து போச்சு அப்படின்னா, ஏன்னா அவர் செந்தில் பாலாஜியை ஜெயிலில் வைக்க முடியல, என்னென்னமோ தக்கரடிச்சு பார்த்தாங்க, ஜெயிலில் வைக்க முடியல, அதுக்கான ஆதாரங்கள் கிடைக்கல. அவர் தலைமறைவா இருக்கிறத உடனே நம்ம ஒரு விஷயமா சொல்லிடுவோம். அவர் ஓடிட்டே இருக்காராம், ஓடுறாரு, ஓடு ராஜான்னு ஓடிட்டே இருக்காராம், ஆக்ஷன் எல்லாம் பண்றாரு, என்னென்னமோ பண்றாருங்க. முதலமைச்சராகவே இல்லை, என்னை பார்த்த வரைக்கும் நடிகன், மறுபடியும் நடிகனா தான் இருக்காரு. ஏப்பா அந்த நடிப்பு துறையில தான் வெளியே வந்துட்டிய, நீ முதலமைச்சர் ஆகிட்டு 55 நாளுக்கு மேல தாண்டிச்சுப்பா. முதலமைச்சரா அட்லீஸ்ட் நடிக்கவாது செய். அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, ஒரு மாண்பு இருக்கு, முதல்வர் அப்படின்னா ஒரு கெத்து இருக்கு. இன்னும் கன்றாவி இந்த நடிகை மாதிரியே வேஷம் போட்டினா உன்னை எப்படி மதிக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு. விமர்சனம் பண்ணக்கூடிய பல பேர், இப்ப முதலமைச்சர் சோசப்பு விஜய விமர்சனம் பண்ணக்கூடிய பல பேரும் என்ன சொல்லி விமர்சனம் பண்றாங்க? முதலமைச்சரா ஆக்ட் பண்ணுவா செய்ப்பா, முதலமைச்சராவது நீங்க வந்து ஒரு உருப்படியா வேலை செய்யணும் தானே சொல்றாங்க. சும்மா பஞ்ச் டயலாக் பேசாத, சினிமா டயலாக் பேசாத, உருப்படாதியாது. எப்ப பார்த்தாலும் சினிமா டயலாக், திமுக தீய சக்தி, அதான் தீய சக்தின்னு சொல்லி தானே உன்னை ஆட்சியில் உட்கார வச்சிருக்காங்க. நீ ஆட்சிக்கு வந்துட்டிய, இன்னும் திமுக மேலேயே சவாரி பண்ணிட்டு இருக்கிறிய, எப்பதான் ஆட்சி பண்ணுவ?
எப்ப ஆட்சி நிர்வாகம் நடக்கும்? அப்படியே லஞ்ச லாவண்யம் ஒழிஞ்சிச்சான். கல்வித்துறையில கோடிக்கணக்கில் வசூல் பண்ணிருக்காங்கன்னு எல்லாரும் ஆதாரத்தோட சொல்லிட்டு இருக்காங்க. கல்வித்துறையில ஏகப்பட்ட கோடியை கொள்ளடிச்சவர் திடீர்னு அப்படியே நல்லவரா திருந்தி திடீர்னு போன ஆட்சியில் இவ்வளவு பணம் வந்தது அப்படின்னு சொன்னாங்கறாம். அவரு மேலே பார்த்தா அவரே வந்து நந்தகுமார்னு ஒரு ஆளு, அந்த ஆளே வந்து கோயில் நேரத்துல ஸ்கூல் நடத்திக்கிட்டு ஏகப்பட்ட கோடி அடிச்சு வச்சுக்கிட்டு எங்கேயோ ஸ்கூல் இருக்க மாதிரி அந்த டாக்குமெண்ட்டே திருத்தி இருக்கான். ஒரு பிராடா இருக்கான். அந்த ஆளு பிஜேபி இருக்காரு, நந்தகுமார்னு பேரு. 100-200 கோடி கொள்ளடிச்சு வச்சிருக்காராம். அதே மாதிரி வேற ஒரு ஆள் அவரை பிடிச்சி உள்ள வச்சிருக்கீங்க. அவர் திமுக இருந்தாரு, அவர் அதிமுக இருந்தாரு, பிஜேபி இருந்தாரு, எல்லா கட்சியிலும் இருந்தாரு. எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சி ஓடி போயிடுவாரு. பிடி அரசகுமார் அவரை இப்ப நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அது 100 கோடி சம்பாதிச்சாரு, 200 கோடி சம்பாதிச்சாருன்னு சொல்றீங்க. ஆதாரத்தை காட்டுங்கன்னா காட்ட மாட்டேங்கிறீங்க. சரி, பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே ஓட்ட எடுத்து ஓட்டாங்களாம். இனிமே சபாநாயகர்கிட்ட மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே எல்லா கேட்டையும் பூட்டிருங்க, நான் இனிமே பேச ஆரம்பிக்கணும். 5 நிமிஷம் பேசுறதுல குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. முதலமைச்சர் பேசுற பேச்சா இது? குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்களா? அப்புறம் உன்னை என்ன சொல்றது? முதலமைச்சராக லாய்க்கு இல்லைன்னு தான் சொல்லணும். உனக்கு அந்த பதவி லாய்க்கு இல்லப்பா, மரியாதை தெரியல உனக்கு. முதலமைச்சர் ஆயிட்டாலே ஓட்டு போட்டவங்க ஓட்டு போடாதவங்க, வெற்றி பெற்றவங்க தோல்வி அடைஞ்சவங்க, எந்த கட்சியா இருந்தாலும் எல்லாரையும் காமனா ஒரே கண்ணோட்டத்தில் பாக்குறவங்க தான் முதலமைச்சராக இருக்க முடியும். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் 100% யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனா குறைந்தபட்ச நாகரிகமாவது வேணாமா? குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. சரி, குளத்தூர்ல உங்க ஆளு ஜெயிச்சு என்ன கீஸ்டாரு இப்ப 55 நாள்ல? அது ரோடு பூரா தெருவில் நிக்குது, மற்ற மக்களும் ரோட்ல நிக்கிறாங்க. என்னடா பிரச்சனைனா கரண்ட் இல்ல. நீ ஜெயிச்சு கீழ்ச்சிய பெரம்பூர்ல முதலமைச்சர் சப்பு விஜய் ஜெயிச்சார்ல, பெரம்பூர் மக்களும் ரோட்ல தான் நிக்கிறாங்க. கேட்டா கரண்ட் இல்ல. ஒரு நிர்வாகத்தையே நடத்த துப்பு இல்ல. தமிழ்நாடு முக பவர் பஞ்சாயத்து, எங்க பார்த்தாலும் ப்ராப்ளம். இதை சரி பண்ண துப்பு கிடையாது. இதுல வெள்ளை அறிக்கை விளக்கண்ண அறிக்கை, அந்த அறிக்கையில ஒண்ணுமே இல்ல. திமுக அரசாங்கம் செஞ்ச நல்ல விஷயங்கள் தான் இருக்கு, அதுல ஒண்ணுமே குறை கண்டுபிடிக்க முடியல. 2 வெள்ளை அறிக்கை விட்டீங்க, ஏதாவது குற்றம் கண்டுபிடிச்சிங்களா இது வரைக்கும் ஆதாரத்தோட? இப்ப நீங்க பார்ட்டி ஃபண்டுக்கே வந்துடுறேன் நான். வெள்ளை அறிக்கை தான் வெளுத்து போச்சு, ஒண்ணுமே இல்ல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே ஓட்டம் பிடிச்சிட்டாங்களாம். சரி, அவங்க ஓட்டம் பிடிச்சிட்டாங்கப்பா. பார்ட்டி ஃபண்டுன்னு எந்த கட்சி நான் சொல்லவே இல்லை. அதுக்குள்ள குற்றம் குற்றம் நெஞ்சு குறுகுறுக்கு தான், ஒரு குறுகுறுக்கும் இல்ல. சரி, நீ தான் குறுக்குறை விற்கிறல்ல, நீ பார்ட்டி ஃபண்டு கண்டுபிடிச்சல, சொல்லு, வெளிப்படையா சொல்லுப்பா. இந்த நிறுவனத்துல இந்த துறையில இவ்வளவு கோடிகள் பார்ட்டி ஃபண்டாக திமுக போச்சு, பார்ட்டி ஃபண்டாக அண்ணா திமுக சொல்லு. இப்போ உங்க கட்சியில பார்ட்டி ஃபண்ட் வாங்குறாங்களாமே, மிடாஸ்ல இருந்து மற்ற ஆலைகள்ல இருந்து வாங்குறாங்களாமே, சரக்கு கம்பெனி வாங்குதாமே, டாஸ்மாக ஒழிக்கிறேன்னு மணமகிழ் மன்றங்களை திறந்துக்கிட்டு இங்க 50 ரூபாய்க்கு வித்து பாட்டில் அங்க 100 ரூபாய்க்கு விற்கிறாங்களாமே. 10 ரூபாய் பாட்டிலுக்கு வாங்கிட்டு இருந்த சூழ்நிலை போய் இப்ப 20 ரூபா 30 ரூபா 50 ரூபான்னு வாங்குறாங்களாமே. இதெல்லாம் ஏன் கேட்கறது? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? மிஸ்டர் சிஎம் சார், இதுக்கு பேர் என்ன சார்? சப்பு விஜய் சார், முதலமைச்சர் சார், இதுக்கு பேர் என்ன சார்? இதெல்லாம் காதல விழாதா சார்? இதெல்லாம் கண்ணுல தெரியாதா சார்? இதெல்லாம் எவனும் சொல்ல மாட்டாங்களா சார்? எவனோ ஒரு முட்டாப்பைய ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்கான், லூசனமான ஸ்கிரிப்டா இருக்காது, உருப்படியான ஸ்கிரிப்ட் இல்ல. மக்களுக்கு என்ன நல்லது செய்ய போற? இந்த 50 நாளா நான் என்ன பண்ணேன்? சிங்கப்பெண் அதிரடிப்படை செஞ்சு என்ன கீழ்ச்சிங்க? அந்த அதிரடிப்படை இது வரைக்கும் என்ன நன்மை செஞ்சிருக்கு? ஒரே ஒரு நன்மை சொல்லு. பஸ் ஸ்டாண்ட்ல பொம்பளை பொண்ணு கழுத்தா இருக்கிறான், சிங்கப்பெண் அதிரடிப்படை என்ன பண்ணுச்சு? ரீல்ஸ் எடுத்து பின்னாடி ஓடிச்சா? தர்மபுரியில் நடந்ததுங்க 2 நாளைக்கு முன்னாடி. இன்னைக்கு வரைக்கும் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல. மாற்றம் பாதி பேர் தாவேக்காரன். ஒரு எம்எல்ஏ பாலியல் புகார் இருக்கு, அந்த எம்எல்ஏ டயர் சரியில்லைன்னு லாரி டயரை தேடிட்டு இருக்காரு. லாரி டயரை பார்க்க வேண்டிய ஆர்டிஓ. எம்எல்ஏக்கு லாரி டயர்ல என்ன இருக்கு? ஒருத்தன் அடியில இருந்து ரீல்ஸ் எடுத்துக்கிறான் லாரிக்கு பக்கத்துல. ஏப்பா, இனிமேல் லாரி நிப்பாட்டிருந்தீங்கன்னா சோதனை படம் வந்தா முன்னாடி பின்னாடி எடுத்துடாதீங்க. இதுக்கு முன்னாடிலாம் நாய் படுத்து கிடக்குதா, பூனை படுத்து கிடக்குதா, மாடு படுத்து கிடக்குதான்னு பார்த்துட்டு தான் வண்டி எடுக்கணும். இப்ப மனுஷன் ரீல்ஸ் எடுக்கிறானான்னு பாருங்கப்பா. ஏன்னா டயர் கடியில ஒருத்தர் எடுத்துக்கிறான். கேட்டா அந்த நம்ம ஸ்ரீவைகுண்டம் இந்த பாலியல் புகார்ல மாட்டினார் பாருங்க, பாலியல் குற்றச்சாட்டுல மாட்டி தான் பேரா நார வச்சுட்டு இருக்காரு பாருங்க. 3 சீட்டு 4 சீட்டு லாட்டரி வியாபாரியா சுத்திட்டு இருந்தார் இல்லையா ஒரு காலத்துல. இப்போ ரகசியமா லாட்டரி வியாபாரம் பண்ணிட்டு காசு பார்த்து நம்ம லாட்டரி அதிபர் யாரு? லாட்டரி அதிபர் இன்னைக்கு யாரு இருக்கா? ஆதவ் தான், நம்ம அமைச்சர், வளர்ந்து கட்ட அமைச்சர். அவருடைய அடிப்படை தானே இந்த சரவணன். அவருக்கு ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கானா, அவர் போய் ஆய்வு நடத்துறாராம். ஏன்னா இப்ப வந்து மாத்தணும் இல்ல, தான் பேர்ல புகார் ஆகி போச்சு, பாலியல் புகார், அதுவும் சொந்த கட்சியில இருந்த பொண்ணே கம்ப்ளைண்ட் பண்ணிருச்சு. இந்த கன்றாவிலாம் உங்க கவனத்துக்கு வராதா மிஸ்டர் சிஎம் சார்? வாயத்துறங்க 5 நிமிஷம் பேசினேன், அவங்க அப்பாவை கொத்து பரோட்டா போட்டாங்க.
ஏற்கனவே சட்டசபையில் அப்பாவை காணோன்னு கேட்டு காரி துப்பிட்டாங்க மக்கள். அப்பாவை காணோன்றது இருக்கட்டும், எங்க அப்பா எல்லாரும் மனசுல இருக்காருன்னு உதயநிதி காலில் போட்டு இந்த கைட்டி அடிச்சிட்டாரு. அசிங்கமா போச்சு குமாருன்னு ஆயிடுச்சு. புருஷனை காணும்னு அந்த அம்மா வந்து சகோதரி சங்கீதா கோர்ட்டுக்கு போயிருக்குது. எங்க அப்பா எங்க போனானே தெரியல, எந்த நடிகை கிட்ட இருக்கானே தெரியலன்னு புள்ள வந்து காரி துப்பினுக்கிறான் வெளியில. இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் தேவையான்ற நான். ப்ராப்பரா அரசியல் பண்ண மாட்டீங்களா? இல்ல ப்ராப்பரா ஆட்சி நடத்த மாட்டீங்களா? கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படியே பயங்கரமா அப்படியே ஆக்ஷன் எல்லாம் பண்ணா எந்த காலத்திலும் உங்களை சிஎம் ஏத்துக்க முடியாதுங்க. நீங்க முதலமைச்சரா இருக்க தகுதியே இல்லை. மக்கள் இந்த பதவி கொடுத்தா, எங்க மக்கள் கொடுத்தாங்க? மக்கள் கொடுத்திருந்தா முழு மெஜாரிட்டியில வரணும். இந்த பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. அடுத்த கட்சியில இருந்து ஜெயிச்ச எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண சொல்லி உங்க கட்சிக்கு பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நீங்க பேசுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினார் பாரு, விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர். இந்த முறை இடைத்தேர்தலில் அந்த விஜயபாஸ்கர் மண்ணை கவ போறாரு, டெபாசிட் இல்லாம தோக்க போறாரு. எழுதி வச்சுக்கோ மிஸ்டர் சோசப் விஜய் முதலமைச்சர் அவர்களே, நீங்க எழுதி வச்சுங்க உங்க டைரியில. அவர் தோக்க போறாரு. ஏன்னா அவர் செஞ்சிருக்கிற பாவம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஆனாலும் அந்த மக்கள் அவரை ஜெயிக்க வச்சாங்க. எதனால ஜெயிக்க வச்சாங்க தெரியுமா? ரெட்டலைனால ஜெயிக்க வச்சாங்க. ரெட்டலை இருக்கிற வரைக்கும் கரூர் மக்கள் ரெட்டலை தான் ஓட்டு போடுவாங்க. நீங்க நினைச்சிருக்கீங்க இன்னைக்கு உங்களுக்கு என்ன பெரிய வரவேற்பு இருந்துச்சு பாத்தீங்களா? பல்ல காட்டுச்சே. உங்களுடைய வண்டி வாகனம் கடந்த முறை வந்ததுக்கும் உங்க மனசாட்சியே தெரியும். உங்களுக்கு தான் மனசாட்சின்னா அது என்னன்னே தெரியாது இல்லையா? அது எங்க இருக்கு, எந்த கடையில இருக்கு, எவ்வளவு கிலோ அப்படின்னு தான் கேட்பீங்க. நீங்க வந்து திருச்சியில இருந்து கரூருக்கு வர வழியில கடந்த முறை ஒவ்வொரு ஊர்லயும் எவ்வளவு கூட்டம் இருந்துச்சு, கரூர் எல்லையில எவ்வளவு பயங்கரமான கூட்டம் இருந்துச்சு. அந்த இடத்துக்கு வருவதற்கு உங்க வாகனம் வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு. இப்ப ரோட்ல ஒரு நாயை கூட மதிக்கலங்க. உங்க வாகனம் மட்டும் தான் வந்துச்சு. ஏன்னா நான் நேரலை தாங்க பார்த்தேன். டிவியில உங்களுக்கு ஆதரவு ஊடகம் இருக்குல்ல, உங்க ஆதரவு ஊடகம், கதவையே காமிக்கிற ஊடகம், நீங்க தும்முனா கூட ஓஹோன்னு பேசுற ஊடகம், இவங்க எல்லாம் தான் லைவ் காமிச்சாங்க. இந்த லைவ் எல்லா லைவ்லயுமே உங்க வண்டி மட்டும் தனியா போகுது. உங்க பாதுகாப்பு கான்வாய் வாகனம் தான் தனியா போகுது. கூட்டமே இல்லை, மக்கள் கூட்டமே இல்லை. அப்ப வரவேற்பு இல்லை, ஆர்வம் இல்லை, மக்களுடைய எழுச்சி இல்லை, மக்கள் வெறுப்பாயிட்டாங்க. ஐயோ நம்ம ஊருக்கு மறுபடியும் இருந்தால் வராரே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஒரு பழமொழியில ஒரு காமெடி, நம்ம வைகை புயல் வடிவேலு கைப்புள்ள, ஐயோ அடி கொடுத்த கைப்புள்ளைக்கே இவ்வளவுனா அடி வாங்கினவன் உசுரோட இருப்பானா அப்படின்ற மாதிரி பதறுவாங்கல்ல. அந்த மாதிரி இந்த வண்டி ராத்திரியே வந்துருச்சு, ஐயோ இந்த வண்டி வந்திருக்கே அப்படின்னு பதறி இருக்காங்க மக்கள் எல்லாம். அதனாலதான் பாதி மக்கள் வரல. கியூஆர் கோடு, ஆணி புடுங்குற கோடு, விளக்கண்ண கோடெல்லாம் வச்சுக்கின்னு உங்களுக்கு ஏன்னா நீங்க உண்மையிலேயே நேர்மையான நபராக நீங்க இருந்திருந்தா, சோசப் விஜய் நேர்மையான நபராக இருந்திருந்தா, மக்கள் உங்களை அதிகமாக நேசித்தா, இந்த பேரிகார்டு, இந்த கூட்டம் 5000 பேர் தான் வரணும், இந்த கியூஆர் கோடு, இந்த ஆணி புடுங்குற வேலைலாம் இருக்காது. மக்கள் திரள் வந்து வேடிக்கை பார்ப்பாங்க, நீங்க பேசுறது கேட்டு ரசிச்சுட்டு கலந்து போவாங்க. உங்களை வேடிக்கையாவது பார்த்துட்டு போவாங்க. உங்களுக்கு என்ன பயம்னா, எவனாவது கூட்டத்துல எங்கேயாவது ஒரு 50-100 பேர் உள்ள வந்து அங்க வந்து அஜித் கடவுளேன்னு பாடிட்டா என்ன பண்றதுன்னு பயம். அப்படி இல்லைன்னா திமுக அரசாங்கத்தை பாராட்டி கோஷம் போட்டா என்ன பண்றதுன்னு பயம். இல்ல 41 பேரை கொன்னுட்டு இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேள்வி கேட்டாலும் பயம். சாவுக்கு மரியாதையா குடு அப்படின்னு கேட்டாலும் பயம். ஒரு அம்மா வந்து வெளியே கத்திட்டு இருந்துச்சு. அந்த அம்மா யாருறான்னு பார்த்தா அது நிறைய இருக்கு, நீங்க எக்ஸ் தளத்துல போய் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த அம்மா தான் அந்த குழந்தைய பறி கொடுத்த அம்மா. அவன் வீட்டுக்காரன் 6 மாசம் இருக்கும்போது விட்டு ஓடி போயிட்டானா. அந்த ஆளுக்கு கையெழுத்து வாங்கி தான் நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு சிபிஐ விசாரணைக்கு போன தூய யோகியவான்கள் யாரு, தாவேக்கா யோகியவான்கள். புருஷனை கூட்டுன்னு உட்கார வச்சிருக்காங்க. அவன் புருஷனே இல்ல, அவன் இன்னொரு பொம்பளைய கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டான். அந்த குழந்தைக்கு, அந்த பொம்பளைக்கு இன்னொரு குழந்தை இருக்கு. அப்ப அது வேற குடும்பம் ஆயிடுச்சு. செத்து போன குழந்தை இந்த வீட்டுல தான் வாழ்ந்திருக்கு, இந்த அம்மா கிட்ட தான் வாழ்ந்திருக்கு. இந்த அம்மாவை தெருவில் விட்டானுங்க யோகியவான்கள் யாரு, தூய சக்தியா இருக்கிற இந்த லட்சணம் பிடிச்சவனுங்க. அந்த அம்மா வெளியே வந்து கத்துது, என் புருஷனை உட்கார வச்சாங்க உள்ள. அந்த அம்மா அழுவுறத பார்த்தா இது என்னடா அழுவுது, இது உண்மையிலே குழந்தை செத்து போயிட்டான்னு அழுவுதா? ஐயோ என் புருஷனை விட்டு போயிட்டான், அவனுக்கு அரசு பண்ணி கொடுக்குறாங்க. ஐயோ என் புருஷன் என்னை விட்டு ஓடி போயிட்டான், அவனை போய் உள்ள கூப்பிடுறாங்க, என்ன கூப்பிட மாட்டாங்கன்னு. அவன் புருஷன் உள்ள போயிட்டானேன்னு கத்துதான் தெரியல. மாஜி புருஷன், அவன் புருஷன் இல்லை. இப்ப அந்த வேற பொம்பளையோட கல்யாணம் ஆகி அதுக்கு குழந்தை இருக்குன்னு இந்த அம்மா சொல்லுது. உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது மக்களே. அந்த அம்மா சொன்னது இன்னும் இணையத்துல இருக்கு, நீங்க போய் பாத்துக்கலாம். இப்படி லட்சணம் பிடிச்சவனுங்களெல்லாம் உள்ள உட்கார வச்சுக்கிட்டு இவர் வந்து யோகியம் வரான் சொம்பு எடுத்து உள்ளவைன்ற மாதிரி பெருசா பேசுறாரு. இதுல சிங்கப்பூர்ல ஒருத்தர் போய் ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு.
வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டாரு. நீங்க ஸ்டாலின் சார் நினைச்சிடாதீங்க, ஏன் சொல்லிப்பாரு. அவர் மேல பாரு மரியாதை. நீ மரியாதை ஆணி புடுங்குற வேலையெல்லாம் வேணாம்ப்பா, நீ எல்லாம் அவருக்கு மரியாதை தர வேண்டிய அவசியமே இல்லை. மரியாதை அவர் எதிர்பார்க்கவும் இல்லை. உன்னை மாதிரி ஆளுங்க மரியாதையே வேணாம். ஏன்னா அவர் மரியாதையானவர்ன்றதுனாலதான் 41 பேர் செத்தப்ப கூட கண்ணியமா எந்த தலைவனும் தன்னுடைய தொண்டன் சாவதை விரும்ப மாட்டாருன்னு சொன்னார். அவர் தான் தலைவர். இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர் தான் இருக்கார். ஏன் தெரியுமா? நீ ஒன்னும் அதிகாரத்தில் இருக்கலாம், இப்ப அவர் செய்த திட்டங்கள் தான் இன்னைக்கு செயல்பாட்டில் இருக்கு. அந்த ஆத்திரத்தில் தான் மகளிர் விடியல் பயணம் விடியலை தூக்கிட்ட. விடியல் ஆட்சின்னு சொன்ன உடனே அந்த விடியல் உனக்கு ஏதோ பெருசா உன்னை உறுத்திருச்சு, தூக்கிட்ட. இப்ப மகளிர் பயணம்னு வச்சிருக்க. அவர் கொடுத்த 1000 ரூபாய் தான் கொடுக்குற. தங்க மாமன் தாய் மாமனா சீர் கொடுக்குறாராம். நான் சும்மா ரீல் மாமன் இல்ல, ரியல் மாமன். இந்த ஆணி புடுங்குறதெல்லாம் வேணாம். ரியல் மாமன் ஏன் கொடுக்குறேன்னு தெரியுமா? கோல்டு யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண போற, அந்த ஆர்டர் யாருக்கு கொடுத்துருக்குற? ஏன் உன்னை ஒரு நகைக்கடை அதிபர் சந்திச்சாரு? இப்ப இடையில உன்னை ஒருத்தர் நகைக்கடை அதிபர் சந்திச்சாரு. ஏன் சந்திச்சாரு? இந்த நகைக்கான டெண்டர் எங்க விட்டுருக்கீங்க? காசே இல்ல கஜானாவிலன்னு இதுக்கு மட்டும் எப்படி 700 கோடி ரூபாய் ஒதுக்க முடியுது? எப்படி மக்களை ஒதுக்க முடியுது? ஏன் மக்களுக்கு 2500 ரூபாய் தர முடியல பெண்களுக்கு? இது என்ன தெரியுது? கஜானால காசு இருக்க, கொடுக்க மனசு இல்ல. இவர் பேர் வாங்கிக்கணுமா தாய் மாமன். முதல்ல உருப்படியா கவர்மெண்ட் நடத்த துப்பு இல்ல. இதுல தாய் மாம, அந்த மாம, இந்த மாம, அண்ணன் மாம, மச்சான். எதுக்கு? இது தான் பேரை பெருமைப்படுத்திக்கிற பீத்திக்கிற வேலை. அதுல பாருங்க, எல்லா மருத்துவமனையில பிறக்கிற குழந்தைன்னு தேர்தலுக்கு முன்னாடி சொல்லிட்டது. ஆனா இப்ப அரசு மருத்துவமனையில பிறந்தா மட்டும் தான் கொடுப்பாராம். ஏன் மத்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்தா அது குழந்தை கிடையாதா? அது ஒத்துக்க மாட்டியா? எந்த விதத்துல நியாயம்? சொன்னது ஒண்ணு, செஞ்சது ஒண்ணு. விவசாயிகளுக்கு நாங்க பாதுகாப்பா இருப்போம். என்ன கீஷ்டியாவும் பாதுகாப்பு தான் லட்சணம் காரி துப்பிருச்சே. எல்லா விவசாயம் காரி துப்புறான். எல்லா கடனும் தள்ளுபடி பண்ணப்படும். 50,000 கீழே வாங்கினதான் தள்ளுபடியாம். வாயத்திறங்கன்னா எதுக்கு வாயை திறக்க சொன்னாங்க தெரியுமா? இந்த மாதிரி லூஸ் தனமா பேசாம உருப்படியா பேச சொல்றதுக்கு தான். ஆனா உருப்படியா வரமாட்டேங்குது. எவனை எழுதி கொடுத்தவனு தப்பா எழுதி கொடுத்துறான். இன்னைக்கு உங்க ஸ்கிரிப்ட் சோசப் விஜயோட இன்னைக்கு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் சரியில்லை. அவர் செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பார், ஆவேசமாக பேசலாம்னு நினைச்சாரு. செந்தில் பாலாஜி சிறையில் வைக்க முடியல. அவர் ஓடி ஒளிஞ்சதை கதை சொல்லியிருக்காரு. அப்ப திட்டம் தெரிஞ்சிருச்சா? கரூருக்கு போறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி ஜெயில வச்சுட்டு தான் போவேன்னு இந்த சில் ஆசைப்பட்டிருக்கு. அடம் முடிச்சிருக்கு. எப்படியாவது புடிங்க. அதான் போலீஸ் வெறி கொண்டு தேடி இருக்கு. 2.5 வயசு குழந்தைக்கே இவ்வளவு வேலை காட்ட தெரியுதுன்னா 75 வருஷம் பாரம்பரிய கட்சியில போய் சேர்ந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி அதிமுக இருந்தாரு. இத்தனை வருஷம் அமைச்சரா இருந்திருக்காரு, எம்எல்ஏவா இருக்கிறாரு. கரூர் மக்கள்கிட்ட இன்னைக்கு மரியாதையோட இருக்காரு. அங்க இருந்து தொகுதி மாதிரி கோயம்புத்தூருக்கு போனாலும் ஜெயிக்கிறாரு. என்ன சூட்சமா பண்றாலும் நமக்கு தெரியாதுங்க. நமக்கு செந்தில் பாலாஜிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா ஜெயிக்கிறாருல்ல, இது கண்ணை உறுத்துது. இப்ப திமுகவில் ஸ்டாலினை விட, உதயநிதியை விட, அந்த இருக்கிற மற்ற தலைவர்களை விட செந்தில் பாலாஜியை கண்டாதான் மற்ற கட்சிக்காரனுக்கு அலர்ஜியா இருக்கு. அதுவும் தாவேக்காக்கு, விஜய்க்கு, சோசப் விஜய்க்கு, நம்ம சோசப் விஜய், ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த், செங்கோட்டையன், இவங்க எல்லாருக்குமே செந்தில் பாலாஜியை கண்டா எட்டி கையா காசுக்குது. என்னடா மேட்டர்னா, அவர் போற இடத்தெல்லாம் ஜெயிக்கிறாரு. இப்ப நீங்க அவர் உள்ள பிடிச்சி வைக்கணும்னு நினைச்சீங்க, ஆதாரம் கிடைக்கல, தேடிட்டே இருக்கீங்க, இன்னும் தேடுறீங்க. இப்போ உங்களுடைய பிரேயர்ல கோர்ட்ல சப்மிட் பண்ண அபிடவிட்லயே ஆட்சி கவிப்புன்ற வார்த்தையை நீக்கிட்டீங்க. ஏன்னா ஆதாரம் இல்ல. ஆக மக்களே, கரூர்ல இன்னைக்கு பல்பு வாங்கிட்டார் நம்முடைய சோசப் விஜய் முதலமைச்சர். அவர் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. மக்கள் திரள் அப்படியே பயங்கரமா ஜனத்திரள் வரும்னு எதிர்பார்த்தாரு. மக்கள் ஆர்வம் இல்லை, மதிக்கல, பெருசா அங்க ஆர்வம் காட்டல. நிச்சயமாக வருகிற இடைத்தேர்தல்ல அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு தான் போயிருக்காரு. மக்களே, இடைத்தேர்தலில் நீங்க திமுகவை ஓட விடுங்க. அவர் நினைச்சார் அதிமுக நிக்காது, திமுக தான் மறுபடியும் நிற்கும், தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த முறை அவர் சொன்னாலும் சொல்லனாலும் அங்க திமுக தான் ஜெயிக்க போகுது. ஏன்னா அதிமுக நிக்குமான்னு தெரியல எனக்கு. ஒருவேளை அதிமுக நின்னா, மக்களே, கடந்த முறை எப்படி அதிமுக வெற்றி பெற வச்சிங்களோ அதே மாதிரி இந்த முறை வெற்றி பெற வைங்க, தப்பே கிடையாது. ரெட்டலை தானே ஜெயிச்சது. திமுக வேணாம், விசில் வேணான்னு சொல்லி தானே ரெட்டலை ஜெயிக்க வச்சிங்க. அப்ப ரெட்டலை நின்றுச்சுன்னா ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க. அவர் என்ன தேர்தல் பிரச்சாரம் பண்றது? நான் தேர்தல் பிரச்சாரம் பண்றேன். அந்த ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் அவருடைய ஆசையோடு நிற்கிற, இரட்டலை யாருகிட்ட இருக்குதோ அவங்களுடைய ஆசையோடு நிற்கிற, இன்னும் சொல்ல போனா எடப்பாடி ஆசையோடு நிற்கிற அந்த வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்க, தப்பே கிடையாது. இந்த ஆளுங்கட்சியை தோற்கடிங்க, டெபாசிட் இல்லாம பண்ணுங்க. இந்த விஜயபாஸ்கர் திருட்டுத்தனம் பண்ணி ஏமாத்தி மக்களை நயவஞ்சகமா மாத்தி, நன்றி கெட்டத்தனமா, வெக்கங்கெட்டத்தனமா
சூடு சொரணையே இல்லாம பணத்தை காப்பாத்திக்கணும், சொத்தை காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக பதவியை விட்டுட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்து உங்க முன்னாடி வந்து நின்று வீராவேசம் பேசுறாரு. சுத்தமா அருவருப்பா இருக்கு வந்தாளுடைய பேச்சு, விஜயபாஸ்கரோட பேச்சு. அதனால மக்களே தெளிவா இருங்க. கரூர்ல சோசப்பு விஜயோட திட்டம் எடுபடல. இன்றைக்கு பல்லை காட்டி விட்டது. ரொம்ப சோர்ந்து விட்டார். அவருடைய அந்த பழைய வீரியமான பேச்சை காணோம். மக்களை பார்த்து புரிஞ்சுக்கிட்டாரு. மக்கள்கிட்டயும் அந்த ஆர்வம் இல்லை. முன்னாடி கத்திக்கிட்டே இருந்தானுங்க, இப்ப தெரிஞ்சுட்டாங்க, தெளிவடைஞ்சிட்டாங்க. தேவையில்லாம கத்துறதே இல்லை. கூட்டமும் ஆர்வம் இல்லை. பல இடங்கள் காலியா தான் இருந்துச்சு. 5000 பேரும் ஃபுல்லா இல்லை. ஆகவே இன்றைக்கு கரூர் பயணம் சொதப்பலில் முடிந்திருக்கிறது. இதுவரை இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்றதை பார்த்துட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க அன்பு மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.